ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாக தங்கம், வைரம், வைடூரியம் இது எல்லாத்தையும் விடவும் டைம் மட்டும்தான் விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒரு தங்க மோதிரத்தை தொலைச்சாலோ இல்லை வித்துட்டாலோ மறுபடியும் அதை வாங்கிடலாம். பட் டைம் அப்படி கிடையாது. நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் சரி அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது. அப்படித்தான் இங்க நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஃபேமிலி கூட சுத்தமா டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. ஒரு நாள் காலையில இவன் எந்திரிச்சு பார்க்கும்போது இவனை சுத்தி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறத இவன் ஃபீல் பண்றான். ஒண்ணுமே புரியாம எந்திரிச்சு வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, நேத்து நைட்டு தூங்குனவன் டைம் டிராவல் பண்ணி கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அதே நாள்ல கண் முழிச்சிருக்கான். இது ஒரு தடவை மட்டும் இல்ல, இவன் எப்பெல்லாம் தூங்குறானோ டைம் டிராவல் பண்ணி கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அதே நாள்ல எந்திரிக்கிறான். இந்த ஒரு வருஷமும் என்னென்னலாம் நடந்துச்சு, இவன் என்ன பண்ணுனா அப்படிங்கிற எந்த விஷயமுமே இவனுக்கு ஞாபகத்துல இல்ல. இப்படி டைம் லூப்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, இவனால இந்த ஒரு லூப்ல இருந்து வெளியே வர முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே காமெடியா அதே சமயம் பயங்கர எமோஷனலா சொல்ற படம் தான் ஸ்டில் டைம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல மக்கள் எல்லாரும் பார்ட்டி டான்ஸ்னு புது வருஷத்தை செலிப்ரேட் பண்றதை காட்டுறாங்க. இந்த கூட்டத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறான். இவன் பேரு டான்டே. இவன் கட்டிக்க போற பொண்ணு இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா போல. அவளை தேடி போய் கிஸ் பண்ணும்போது தான் தெரியுது இவன் தேடி வந்த ஆள் இவ இல்ல, இது வேற ஒரு பொண்ணு. ஐயோ சாரிங்க, நான் வேணும்னு இப்படி பண்ணல. என்னோட ஃபியான்சியும் சேம் இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, அதான் சின்ன கன்ஃபியூஷன்ல இப்படி நடந்துருச்சு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அவனோட ஃபியான்சி அங்க வந்தாரா. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இன்னொருத்த கிஸ் பண்ணுவ அப்படின்னு இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் கண்ணத்துல பலார்னு ஒண்ணு கொடுத்துட்டு போயிடுறா. இவங்க தான் நீங்க சொன்ன பொண்ணா, அடி ரொம்ப பலமா விழுந்துருச்சு போல. அவளை விடுங்க, என் பேரு டான்டே, உங்க பேர் என்ன? என் பேரு ஆலிஸ்ன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சில மாசங்கள் கழிச்சு காட்டினா இன்னைக்கு அக்டோபர் 26, அதாவது நம்ம டான்டேவோட பர்த்டே. அதுவும் இல்லாம டான்டேக்கும் ஆலிஸுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. இன்னைக்கு இவனோட பர்த்டேல சோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு இவ பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இவனு ஜாலியா உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். பர்த்டே அதுமா காலையில சர்ப்ரைஸா? சரி டைம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு போன் எடுத்து பார்த்தது இவனுக்கு செம ஷாக்கு. ஐயோ மணி 7 ஆயிருச்சு, சீக்கிரமே நெல்பிருக்க வேண்டியதானே அப்படின்னு அவசர அவசரமா பாத்ரூம்குள்ள ஓடுறான். டான்டேவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு ஃபேமிலியை விட வேலை தான் முக்கியம்னு இருக்கிற ஒரு ஆளு. எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பான். இவங்க ஃபேமிலி வழக்கப்படி வீட்டுல யாருக்காவது பிறந்தநாள் அப்படின்னா பேன் கேக் செஞ்சு கொடுக்கறது வழக்கம். சரின்னு இவனும் பேன் கேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கான். இதோ பேன் கேக் ரெடி, ரொம்ப சூடா இருக்குது, சோ 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணி முடிச்சுட்டு அதை சாப்பிடு அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்றான்னு பாருங்க. 1, 2, 8, 9, 10 அப்படின்னு பொசுக்குன்னு வாயில தூக்கி போடவும் வாயே புத்துருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அரக்க பறக்க ஆபீஸுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஆலிஸை காட்டினா இவளுக்கு டிராயிங் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா ஒரு நல்ல ஆர்டிஸ்டும் கூட. டான்டேக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு இவ ஆசாசியா உட்காந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஈவினிங் டான்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னைக்குன்னு பார்த்து இவனுக்கு வேலை வந்துகிட்டே இருக்குது. அப்பாவோட திங்ஸ் எல்லாமே இவங்கிட்ட தான் இருக்கும் போல. அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அவர் பேசுறாரு இவனை விடுற மாதிரியே தெரியல. இந்த பக்கம் பார்ட்டிக்கு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அப்பாட்ட பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புனா இவன் வீட்டுல டோர் சரியில்லைன்னு சொல்லி புதுசா அவன் ஆர்டர் கொடுத்துருப்பான் போல. அந்த கடைக்காரன் போன் பண்ணி இன்னைக்கே டோரை டெலிவரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 10 நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். வேற வழி இல்லாம இவனோட காருக்குள்ளே அந்த டோரை வச்சு ஓட்ட முடியாம ஓட்டிக்கிட்டு வந்தா இவன் நேரத்துக்கு செம்ம டிராபிக். ரொம்ப நேரம் ஆகியும் இவன் வராததுனால ஆலிஸ் செம்ம டென்ஷன் ஆகிடுறா. எங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரமா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. இவ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு தெரியாம இவனை அடிச்சு பிடிச்சு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தா இவங்க எல்லாரையும் அங்க பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுலயும் முக்கியமா இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேலரியோ அப்படிங்கிறவன் இங்க வந்திருக்கான். சரி வந்த கெஸ்ட் எல்லாரும் கூடயும் ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா மொத வேலையா கொண்டு வந்த டோர் எடுத்து மாட்டவும் வேலரியோ பயங்கரமா சிரிக்கிறான். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இது இப்ப ரொம்ப அவசியமா? டேய் நிறைய கெஸ்ட் வர வந்திருக்காங்க, டோர் இல்லாம அவங்களால எப்படி பாத்ரூம் யூஸ் பண்ண முடியும்? சரி அதை விடு, இந்த உனக்காக என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் இவன் அந்த கவரை பிரிச்சு பார்த்தா இந்த ரோலர் கோஸ்டர் இருக்குதுல, அதுல போறதுக்கான ஒரு டிக்கெட் இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் சின்ன பையனா இருக்கும்போது இந்த ரோலர் கோஸ்டர்ல போறதுக்கு தைரியம் இல்லாம கீழே இருந்ததை பார்ப்போம். ஆனா இப்பதான் என்னோட நண்பனுக்கு 40 வயசு ஆயிருச்சு. சோ வர சாட்டர்டே அன்னைக்கு நம்ம 2 பேரும் அதுல போறோம். எனது சாட்டர்டேவா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன், அப்ப போகலாம். சரி என்னமோ பண்ணுன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆலிஸ் இவனுக்காக சர்ப்ரைஸ் ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தால அதை எடுத்து கொடுக்கவும் இவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது. கொஞ்ச நேரத்திலே கேக்லாம் ரெடியாக டான்டே ரொம்பவே சந்தோஷமா கேக் வெட்டி பர்த்டேவை செலிப்ரேட் பண்றான். ஒரு வழியா பார்ட்டி எல்லாம் சூப்பரா முடிய மறுநாள் காலையில இவன் கண் முழிச்சு பார்க்கும்போது இவனை சுத்தி எல்லாமே வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். பேபி ஒரு நிமிஷங்க வா, இது என்ன புதுசா இங்க ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, என்ன பேசுற நீ? இதை போன மாசம் தான் நான் வாங்கணும். சரி ஹாப்பி பர்த்டே நீ சொல்லிட்டு போகவும் இவனுக்கு எதுவுமே புரியல. எனது பர்த்டேவா, நான் எத்தனை தடவை தான் செலிப்ரேட் பண்றதுன்னு இவன் பேசிக்கிட்டு ஆலிஸை பார்த்தா அவ பிரெக்னெண்டா இருக்கிறா. ஆரம்பத்தில் இதை பார்க்கும்போது ஏதோ பில்லோ தான் வச்சிருப்பா போல நினைச்சான். பட் கிட்ட
கிட்ட வந்து பார்க்கும்போது தான் இவனுக்கு செம ஷாக்கு. ஆலிஸ், உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிற. அது வந்து உன் வயிறு இப்படி வீங்கி இருக்கே, எதுவும் அலர்ஜியா இருக்குமோ? குழந்தை உள்ள இருந்தா வயிறு வீங்காம என்ன பண்ணும்? எனது வயிற்றுல குழந்தை இருக்கா? பேபி, ஒரு நிமிஷம் தொட்டு பாரு, குழந்தை நகர்றது உனக்கு ஃபீல் ஆகுதா? என்னையோட கரெக்டா 21 வாரம் ஆகுதுன்னு இவனுக்கு ஷாக்குக்கு மேல ஷாக்கா கொடுக்குறா. இல்ல இல்ல, இங்க ஏதோ தப்பா நடக்குது. நேத்து நைட்டு எல்லாரும் சேர்ந்து என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். நீ கூட ஒரு அழகான டிராயிங் எனக்கு வரைஞ்சு கொடுத்தியே. ஆமா கொடுத்தேன், ஆனா அது போன வருஷம். எனது போன வருஷமான கேலண்டரை பார்த்தா அதுல 2011 இருக்குது. பேபி, என்னாச்சு உனக்கு? எதுவும் உடம்பு சரியில்லையா? சரி, முதல்ல போய் குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? நான் உனக்காக பேன் கேக் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இவனு குளிச்சுட்டு வந்து பேன் கேக்கை சாப்பிட்டு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண அன்னைக்கு நைட்டும் ஒரு வழியா முடியுது. மறுநாள் காலையில விடிஞ்சதும் இன்னைக்கு என்ன நடக்க இருக்குதோன்னு இவனு பயந்துகிட்டே வெளியே வந்து பார்த்தா பிரெக்னெண்டா இருந்த ஆலிஸோட வயிறு இப்ப நார்மலா இருக்குது. இதை பார்த்தது இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நேத்து நைட்டு நீ பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன். நல்லவேளை அது உண்மை இல்ல. எனது பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியா? மறுபடியும் என்னால உடனே பிரெக்னென்ட் ஆக முடியாதுப்பா. எனது மறுபடியுமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது கரெக்டா ஒரு வருஷம் இவன் டைம் டிராவல் பண்றான். அதாவது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 26ஆம் தேதி, அதாவது இவனோட பர்த்டே அன்னைக்கு டைம் டிராவல் பண்ணி போறான். பட் அந்த ஒரு வருஷமும் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. போன டைம் என்னன்னா பிரெக்னென்ட் ஆயிருந்தா, இப்ப என்னன்னா குழந்தை இருக்குதுன்னு இவன் பயங்கர குழப்பத்துல இருக்கான். ஆமா, இவன் பேர் என்ன? எனது இவனா? இது நம்ம பொண்ணுதான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆமா, இவ பேர் என்ன? என்ன விளையாடுறியா நீ? நம்ம பொண்ணு பேர் கேலட்ரியல்னு உனக்கு தெரியாதா? நீ தானே அந்த பேரைய வச்ச. எனது இந்த கன்றாவியான பேரை நான் வச்சேன். இவன் ரொம்பவே சலிச்சுக்கிறான். நமக்கு எதுவும் வியாதி வந்திருக்குமோ, எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துரும் அப்படின்னு இவனு உடனே டாக்டரை போய் பார்க்கறான். மிஸ்டர் டான்டே, நான் எல்லா ஸ்கேன்ஸும் எடுத்து பார்த்துட்டேன். நீங்க பயப்படுற மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர், எனக்கு எந்த விஷயமும் ஞாபகத்துல இல்ல. இவ்வளவு ஏன், எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா, பட் அது கூட எனக்கு தெரியல. இன்னைக்கு நைட்டு நான் தூங்கினேன் அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது ஒரு வருஷம் ஓடிடுது. டான்டே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கிறதுனால இது ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு உங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு இவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவனு வீட்டுக்கு வந்தா குழந்தை வர விடாம அழுதுகிட்டே இருக்குது. இவனுக்கு தான் குழந்தைய தூக்க கூட தெரியாதே. இவனு என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறான், குழந்தை அழுகை நிறுத்துற மாதிரியே தெரியல. ஒரு வழியா கஷ்டப்பட்டு போராடி குழந்தைய தூங்க வச்சது மட்டும் இல்லாம இவனும் சேர்ந்து தூங்கிடுறான். காலையில எந்திரிச்சதுமே நேரா கண்ணாடியை போய் பார்த்தா மூஞ்சில முக்காவாசி மீசதான் இருக்குது. பாவம், தூங்குனதுனால முழுசா ஒரு வருஷம் போயிருது. வெளியே எந்திரிச்சு வந்து பார்த்தா வழக்கம் போல இவன் பர்த்டேக்காக ஆலிஸ் இவனுக்கு பேன் கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இவனும் அதை சாப்பிட்டுட்டு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு போனா கை குழந்தையா இருந்த பொண்ணு இப்ப நடக்க ஆரம்பிச்சாரா. இதை பார்த்தது இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏ ஆலிஸ், இங்க பாரு, நம்ம பொண்ணு இப்ப நடந்துகிட்டு இருக்கா. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவன் நடக்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆயிருச்சு. இப்ப என்ன திடீர்னு ஆச்சரியமா பாக்குறீங்க அப்படின்னு கேட்கவும் இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொல்லல அப்படின்னா அவனுக்கு தலையே வெடிச்சிரும். உடனே கிளம்பி இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேலரியோவை மீட் பண்ணி அவன்கிட்ட இந்த டைம் டிராவல் பண்ற விஷயத்த சொல்றான். எனது டைம் டிராவலா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ முதல்ல போய் டாக்டரை பாரு. இங்க பாரு டான்டே, உன்னோட அதிகமான ஒர்க்னால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. முதல்ல இந்த ஜாபை விட்டுட்டு வேற நல்ல வேலையை தேடிக்கோ, கண்டிப்பா எல்லாமே சரியா போயிடும். ஒரு நிமிஷம் இரு, என் வேலையை விட்டா எல்லாம் சரியாகிருமா? ஒருவேளை இது கூட ரீசனா இருக்குமோ? நான் இப்பவே போய் என்னோட ஜாபை குவிட் பண்ண போறேன்னு ஆபீஸுக்கு போனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்த சீனே இவன் வேலை பார்த்த அந்த கம்பெனில டைரக்டரா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இல்லாம அடுத்த ஒரு வருஷமும் ஓடிடுது. ஒண்ணுமே புரியாம இவனோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு பேசும்போதுதான் தெளிவா எல்லா விஷயமும் புரிய வருது. ஆக்சுவலா அன்னைக்கு ஜாபை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இங்க வந்தான். பட் இவனுக்கு முன்னாடி இருந்த டைரக்டர் ரிட்டையர் ஆனதுனால அந்த பொசிஷனுக்கு நம்ம ஹீரோட பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதிகமான சேலரி, ஃப்ரீ இன்சூரன்ஸ், அப்புறம் ஃபேமிலிக்கான ஃப்ரீ பாலிசின்னு இது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு தான் குவிட் பண்ணணும் அப்படின்னு இங்க வந்தவன் இந்த டைரக்டர் போஸ்டிங் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு இவனுக்கு பிறந்தநாள் தானே, ஸோ ஆஃபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸா ஒரு பெரிய கேக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு கீழே பார்க்கிங் வந்து பார்த்தா இவங்கிட்ட ஒரு பழைய ஓட்டக்கார் தானே இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஒரு லக்ஸரி கார் வச்சிருக்கிறான். அதுல ஏறி ஜாலியா போய்கிட்டு இருக்கும்போது இவன் ஒய்ஃப் கால் பண்ணி, எங்க இருக்க நீ? உடனே கிளம்பி நம்ம தெரப்பி கிளாஸுக்கு வா. எனது தெரப்பி கிளாஸா? யாருக்கு என்ன தெரப்பி? விளையாடாத டான்டே, உடனே கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட இவன் அட்ரஸை வாங்கிட்டு நேரம் அங்க போறான். அங்க போனதான் தெரியுது இது ஏதோ கப்புள் தெரப்பியாம். கடந்த ஒரு வருஷமா இவங்க 2 பேருக்கு இடையிலும் பயங்கர சண்டை. சோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வேணும் அப்படின்னு தான் இப்படி ஒரு தெரப்பி. பட் இவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்காது. தெரப்பி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில கண் முழிச்சு பார்த்தா வீட்டுல இவன் மட்டும் தான் இருக்கான், வேற யாருமே இல்ல. கபோர்ட்ல கூட இவன் ட்ரெஸ்ஸை தவிர வேற யாரு ட்ரெஸ்ஸுமே இல்ல. பதறி போய் ஆலிஸுக்கு ஃபோன் பண்ணும்போது தான் தெரியுது போன வருஷம் இவங்க 2 பேரும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி தெரப்பி கிளாஸுக்குலாம் போயிருந்தாங்கல்ல, அந்த சண்டை இன்னும் பெருசாகி 2 பேரும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. இவனால அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. ஆலிஸ், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், திரும்ப என் கூட வந்துரு. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? என்ன பண்ண சொல்ற டான்டே? நீ தான் நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்படுதுன்னு சொன்னேன்.
அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நானும் என் பொண்ணு தனியா வந்துட்டோம். இங்க பாரு ஆலிஸ், நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நீ இப்ப எங்க இருக்க? நான் உன்னை உடனே பார்க்கணும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு டான்ஸ் கிளாஸ்ல விட வருவேன். அப்போ வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டான்டேக்கு இன்னொரு ஃபோன் கால் வரவும் இவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா இவன் அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்கிறதுனால அவரை ஹோம்ல வச்சு பார்த்துட்டு வந்திருப்பான். அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, பில்டிங்கோட டெரஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்காருன்னு கால் பண்ணி சொல்லவும் இவனு அறக்க பறக்க அங்க ஓடுறான். ஒரு வழியா அப்பாவை பத்திரமா கீழே இறக்கி விட்டுட்டு இவன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆலிஸுக்கு பதிலா இவனோட அசிஸ்டன்ட் பிரான்சிஸ்கா இருக்கால, அவ இங்க இருக்கா. இவன் பிறந்த நாளுக்காக பேன் கேக்கை ரெடி பண்ணி கொடுத்து இவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இவள்கிட்ட பேசும்போதுதான் தெரியுது கிட்டத்தட்ட 6 மாசமா இவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. இங்க என்ன தாண்டா நடக்குதுன்னு இவன் புலம்பிக்கிட்டு இருந்தா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அங்க ஆலிஸும் வந்துடுறா. இவன் தான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு கூப்பிட்டு இருப்பானே. சோ பிரான்சிஸ்கா அங்க இருக்கிற விஷயத்த ஆலிஸ் பார்த்துட்டானா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு இவளை ஒரு ஓரமா ஒளிய வச்சுட்டு டோரை ஓபன் பண்றான். ஆலிஸ் கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை புரிய வைக்கணும்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரான்சிஸ்கா ஒளிஞ்சிருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போயிருது. பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்கும்போதே இன்னொருத்தி கூட ஜாலியா இருக்க போல இந்த விஷயத்தை பத்தி பேசணும் தான் என்ன இங்க கூப்பிட்டியா? உன்னை நம்பி நானும் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு கோவத்துல அங்க இருந்து போயிடுறா. அதுவும் இல்லாம பிரான்சிஸ்கா முன்னாடியே இவன் இப்போ ஆலிஸை கிஸ் பண்ணிருப்பான் போல. இதை பார்த்து இவனும் கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறா. இவனுக்கு மனசே சரியில்லை. நைட்டு தூங்கி எந்திரிச்சு மறுநாள், அதாவது 1 வருஷம் கழிச்சு ஆலிஸை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறான். ஹாய் ஆலிஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் பொண்ணு இப்போ தான் தூங்கிக்கிட்டு இருக்கா? இல்லை, நான் வந்ததே உன்னை பார்த்து பேசணும்னு தான். சொல்லு, என்ன விஷயம்? நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆலிஸ். ப்ளீஸ் பழைய மாதிரி நம்ம ஒன்றா சந்தோஷமாக வாழலாம். ப்ளீஸ் பழையபடி இதை ஆரம்பிக்காத டான்டே. ஏற்கனவே நான் ரொம்பவே நொந்து போயிருக்கேன். நான் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை தேடி போனவன் தானே நீ. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு மனசே உடஞ்சிருது. அப்படியே 1 வருஷம் ஓட இவன் கரெக்டா பிறந்தநாள் அன்னைக்கு பொண்ணை பார்க்க வருஷம் வந்துருவான். அப்படிதான் இன்னைக்கு வந்து பார்க்கறான். பட் அது இவன் பொண்ணுனே அவனால் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு பெரிய பொண்ணு வளர்ந்துருக்கா. 2 பேரும் பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் குட்டி பொண்ணு அப்பா கிட்ட மனசு விட்டு பேசுறா. அப்பா, அம்மாக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தினமும் உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்ப்பேன், ஆனா நீங்க என்ன பார்க்க வரவே மாட்டீங்க. அப்படியே வந்தாலும் லேப்டாப்ல தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என் கூட நீங்க சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆயிருச்சு. எனக்கும் அப்பா கூட ஜாலியா விளையாடணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லவும் தான் இவன் பண்ணின தப்பு எல்லாமே உன் புத்திக்கு உரைக்குது. கொஞ்ச நேரம் பொண்ணு கூட ஜாலியா விளையாடிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேலரியா கால் பண்ணி, நான் இங்க பக்கத்துல பார்க்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உடனே கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட இவன் அங்க போறான். எப்பவுமே குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட் இப்ப ஜூஸ் குடிக்கிறத பார்க்கவும் இவனுக்கு ஏதோ தப்பா படுது. என்னாச்சு உனக்கு? நீ ட்ரிங்க் பண்றத குவிட் பண்ணிட்டியா? அதுவும் இல்லாம ஆள் பாக்குறதுக்கே ரொம்ப ஒல்லியான மாதிரி இருக்க. இது என்ன தலையில புதுசா தொப்பி அப்படின்னு அதை எடுத்து பார்த்தா தான் தெரியுது இவனுக்கு கேன்சர் இருக்குது. தன்னோட உயிர் நண்பன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத பார்க்கவும் பாவம் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. வீட்டுக்கு வந்து இவன் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்க்கறான். ஒரு நாள் கூட இவன் ஃபேமிலிக்காக டைம் ஒதுக்குனதும் கிடையாது, அவங்க கூட மனசு விட்டு பேசினதும் கிடையாது. இப்ப யாருமே கூட இல்லாம தனியா கஷ்டப்படும் போதுதான் எவ்வளவு விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு இவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். இன்னைக்கு வரைக்கும் டான்டே அவன் அப்பாவை மதிச்சதே கிடையாது. அவரை ஒரு தொல்லையா தான் பார்ப்பான். பட் இப்ப முதல் முறையா அவர் கூட உட்காந்து மனசு விட்டு பேசி அவர் ஆசையா கட்டி பிடிப்பான் பாருங்க. இந்த சீன் அவ்வளவு டச்சிங்கா இருக்கும். அப்படியே 1 வருஷம் ஓட நம்ம டான்டேவோட 40வது பிறந்தநாள் அன்னைக்கு வேலரியோ இவங்கிட்ட ஒரு ரோலர் கோஸ்டர் டிக்கெட்டை கொடுத்து நாம 2 பேரும் இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிருப்பான்ல, அந்த ஆசையை இப்ப நிறைவேற்றலாம் அப்படின்னு இவனும் இவன் ஃப்ரெண்டும் முதல் முறையா ரோலர் கோஸ்டர்ல ஏறி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இவ்வளவு நாளா யாரை பத்தியும் கண்டுக்காம வேலைன்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். இந்த ஒரு நாளாவது ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, பொண்ணுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். சோ அவளுக்காக ஒரு அழகான நாய்க்குட்டியை வாங்கிட்டு நேரா இவங்களை வந்து மீட் பண்றான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது இவன் பர்த்டே அன்னைக்கு ஒய்ஃப் கூடயும் பொண்ணு கூடயும் சேர்ந்து ஒன்னா குக் பண்றது, ஜாலியா விளையாடுறதுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அதுவும் இல்லாம நைட்டு பொண்ணு தூங்கும் போது அவளுக்கு கதை சொல்லிக்கிட்டே இவனும் படுத்து தூங்கிடுறான். காலையில தூக்கத்துல இருந்து கண் முடிச்சவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளையும் எந்திரிக்கும் போது 1 வருஷம் ஓடி இருக்கும். பட் இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, நார்மலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இவனால இதை நம்பவே முடியல. கேலண்டர்ல டேட்டை பார்த்தா இன்னைக்கு அக்டோபர் 27, அதாவது இவன் பிறந்த நாளைக்கு அடுத்த நாள். கிட்டத்தட்ட அந்த 8 வருஷமா டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையுமே இழந்துட்டான். இப்ப மறுபடியும் எல்லாமே நார்மலானதை நினைச்சு இவனுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல. ஆலிஸ், நான் இத்தனை வருஷத்துல உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். டான்டே, நான் பழையபடி திரும்பி வந்ததே நீ இப்ப முன்ன மாதிரி கிடையாது, ரொம்பவே மாறிட்ட. என் லைஃப்லயே நேத்து மட்டும்தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். சரி, முடிஞ்சதை விடு. நேத்து ஃபுல்லா விளையாட்டுன்னு இருந்ததால உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண முடியாம போயிருச்சு. இன்னைக்கு உனக்காக நம்ம பொண்ணும் நானும் சேர்ந்து சூப்பரா ஒரு பேன் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேன் கேக்கை சாப்பிடு அப்படின்னு கொடுக்கவும் எப்பவும் அவசரமா சாப்பிட்றவன் இன்னைக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பொறுமையா கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாப்பா.